ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தரமான ப்ரொமோட் வந்திருக்கு. இந்த ப்ரொமோட்டை பார்க்கும்போது நான் வந்து ஆக்சுவலாக இந்த டாஸ்க், அதாவது டெவில் வெர்சஸ் ஏஞ்சல்ஸ், இந்த டாஸ்க் வரும்போது ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தேன். நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கான்னு சொல்லுங்கள், ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள். என்னென்னா, இந்த டாஸ்க் மூலமாக யார் யாரெல்லாம் டீமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது அந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்று ஒன்றா. ஏன்னா அதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து இவங்களுக்கு வச்சு ஆப்பு தான். ஏன்னா பிக் பாஸ் வந்து ஒரு வலையை விரிச்சார். அதில் வந்துட்டு வாலண்டராக இவங்களை மண்டையை விட்டாங்க. அதில் ஜெஃப்ரியும் ரயானையும் அந்த பக்கம் அமிச்சாங்கல்ல, அதில் இப்போ கோவா கேங் வந்து அப்படியே பிரிய போகுது, அப்படியே வெடிச்சு சதுருது. காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங்லாம் நடந்துச்சு லைவில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை வந்து டார்கெட் பண்ணலாம், யார் ஈஸியான டார்கெட் சொல்லிட்டு ஆனந்தி கேட்கும்போது நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். ரயான் கமெண்ட் இருக்காரு. ஜெஃப்ரி என்ன சொல்கிறாருன்னா, ஜாக்லின் சௌந்தர்யா 2 பேருமே ஈஸியான டார்கெட்ன்றாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒன்று அவர் வந்து அவங்க 2 பேரை காப்பாற்றுறதுக்காக சொல்லணும், இல்லைனா நேற்று வந்துட்டு அவர் ஒரு விஷயத்தை போய் கேட்டிருப்பார். நான் வந்து ஏஞ்சலா என்னை எதுக்கு வந்து நீங்கள் இந்த டீமன்ஸில் போட்டிங்க, நான் ஏஞ்சலில் போட்டிங்க, நான் கேட்டேன் அவங்கள அப்படின்ற மாதிரி கத்திருப்பார். அதனால் அழுதுருப்பார். ஏன்னா அவரால் அதை தாங்க முடியல. அவர் வந்து எப்பயுமே அந்த மாதிரி ஏஞ்சல் மாதிரிலாம் இருந்தது கிடையாது. அது அவரும் ஒத்துக்கிறார். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு இருந்த கோவத்தை அங்கே வந்து காமிக்கணும்னு பார்க்குறான்னு தெரியல. அவர் அங்கே சொல்லும்போது ரயான் வந்துட்டு அப்படியா எனக்கு அந்த மாதிரி தோணலன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயத்தை அங்கே பதிவு பண்ணியிருப்பார். ஸோ அப்பயே நினச்சேன், சரி இவர் ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறார் போல இருக்குன்னு. அதேமாதிரி ரஞ்சித் சாரும் வந்துட்டு ஒரு சில விஷயங்களாக சொன்னார். அதாவது அஞ்சிதாவை யாரெல்லாம் டார்கெட் பண்ணாங்களோ, இந்த மஞ்சரி, முத்துக்குமரன், அதுக்கப்புறம் சாச்சா, இவங்கெல்லாம் சும்மா விட மாட்டேன் அவரும் சொன்னார். இவர் சத்யாலாம் சொல்லிட்டார், நான் கண்ணார பார்த்தேன், அவங்களாம் நான் வச்சு செய்ய போகிறேன், என்ன நடந்தாலும் சரி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டில் வந்துட்டு தனியாக கூட்டு போயிட்டாங்க. கார்டன் ஏரியாவில் வச்சு ஜாக்லினை பொழக்கிறாங்க போல இருக்குது. பக்கத்தில் ஜெஃப்ரி, இந்த பக்கம் ரஞ்சித் வந்து எமோஷ்னலாக ஏதோ இது சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. நீ இப்படி யூஸ் பண்ணுற, அப்படி யூஸ் பண்ணுற, இதுதான் ஜாக்லினில் பெரும்பாலும் எடுத்து வைக்கிற விஷயங்கள். அதை சொன்னோடனே அவங்களுக்கு இதுவாக எடுப்பு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்சுவலாக 2 ஹார்ட் தான் இருந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு ஆட்டை பிடிங்கிட்டாங்க போல, அதுலேயும் டிப்ரெஷனில் இருப்பாங்க போல இருக்குது. இன்னொன்று பிடிங்க வந்துட்டு ஜெஃப்ரி முன்னாடி வந்து தூக்கி போடுறாங்க. அவர் வந்து காமிக்கிறார் கேமரா முன்னாடி. ஜெஃப்ரி வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு. இன்னொன்று தூக்கி கடைசியாக வந்துட்டு தூக்கி போட்டு விசிறி அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதில் வந்து ரஞ்சித் ஏதோ வேலை பண்ணியிருப்பார் போல இருக்குது. போகும்போது இந்த பக்கம் பொங்குறாங்க. யார் பொங்குவாங்கன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க தான் பொங்குறாங்க. ஏன்னா ஜாக்லின் பிரச்சனை, அவங்க தானே பொங்குவாங்க. நேற்றுலேருந்து பொங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி ஆகணும், அவங்களுக்கு டெவிலாக நடிக்க தெரியாது. நோட் பண்ணிக்கோங்க, அவங்களால முடியாது. அதை தான் வந்து தீபக்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சாங்க. பிக் பாஸ் தயவு செஞ்சு இந்த 2 புனிதமான தேவதைகளுக்கு வந்துட்டு இந்த டெவில் வேஷத்தை கொடுக்காதீங்க, எப்பயுமே ஏஞ்சலாக இருக்க அவங்க ஆசைப்பட்றாங்க, சரிங்களா? ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, இப்படி புட்டிங்கி கேமை விளாட்றீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு கத்துறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படி மாதிரி டென்ஷன் ஆகிறாங்க. ஆனால் சண்டைலாம் போடல, அடிக்கலாம் செய்யலை. ஏன்னா நேற்று தான் அது வந்து கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு. ஏன்னா அவள் வந்து தர்ஷிகா வந்துட்டு ஜாக்லின் அப்பாவை பற்றி அப்படி பேசும்போது கண்டிப்பாக இருக்காங்க கோவம் வரும், அதனால், சரிங்களா? இப்போ உள்ளே போனோடனே ரயானை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஜாக்லின் கட்டி பிடிச்சி, டேய் 60 நாளாக அவர் அப்படி தாண்டா பண்ணிட்டுருக்காரு, அந்த கேமு தாண்டா கொடுத்துட்ருக்காருன்றாங்க. என்ன என்னுடைய கேள்வி என்னென்னா, உங்களை ஒரு வாட்டி ஏதாவது ஒரு சொல்லிட்டாங்கன்னா 60 நாளும் வந்துட்டு அவர் மேலே பழிய போட்டுறீங்களா? 60 நாள் அவர் கேமே கொடுக்கலங்க, நீங்கள் தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் சும்மா பூச்சி வச்ச புள்ளியார் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. நல்லா, அதாவது ரஞ்சித் சாரோட விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான், அவரை நோண்டுனா அவர் நோண்டுவார், மற்றபடி இப்படி தான் இருப்பார். நல்லா பாருங்கள், வேறு ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் அப்படி சொன்ன உடனே இவருமா, நான் உனக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது வயலண்ட் பண்ணணுமா, எமோஷ்னலாக ஒரு கேமுக்காக தானே பண்ணேன், ஏமா இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, சார் 60 நாள் உங்களை அப்படி பார்த்துட்டு நீங்கள் இப்போ பேசுகிறது கேட்கும்போது குத்துது சார், குத்துது அப்படின்னு. ஏதோ சிவாஜி கணேசன் அவர்களுடைய அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்மையாக ஆக்டிங் இருக்கும். அவர் குத்துது சார் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. நம்மளுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அதை பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ஜாக்லின் இப்படி வருத்தப்படும்போது கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்க தானே செய்யும். அதே மாதிரி ரஞ்சித் சாரை வந்துட்டு உசுப்பேத்தி விட்டார் பிக் பாஸ். அது நீங்கள் யாரெல்லாம் கவனிச்சிங்கன்ற சொல்லுங்கள். ஏன்னா ரஞ்சித் சார் வந்து முந்தானத்தை தான் வந்து ஏஞ்சலாக இருந்துட்டு அவங்களுடைய டெவில் குணங்களை வெளியே வர வைக்கணும் அப்படி சொல்லும்போது பிரித்து மேய்ஞ்சிருப்பார். மஞ்சரியை போட்டு தாக்கியிருப்பார். அதுக்கப்புறம் இவங்க நம்ம ஆனந்தியை போட்டு பொழந்திருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணது வந்துட்டு அங்கேயே பிக் பாஸ் வந்து கைத்து தட்டியிருப்பார். இந்த மாதிரி ஒரு ரஞ்சித்தை பார்க்குறதுக்கு நாங்கள் 60 நாள் காத்திருக்க வேண்டியதாக போயிடுச்சுல அப்படின்னு போது, சாரி பிக் பாஸ், இனிமேல் நாங்கள் பாருங்கள் வேறு மாதிரி வெறித்தனமாக பண்ணுறேன்னு. இங்கே வெறித்தனமாக பண்ண ஒரு காரணம், ஒரே ஒரு கேம் தான் கொடுத்தாரு, அதுங்களும் இந்த மாதிரி இருக்குது. அவர் கடைசியில் என்ன ஆகிடுச்சு, டென்ஷன் ஆகிட்டு எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்த ஆட்டெலாம் தூக்கி விசிறிச்சிட்டு அவர் படு போயிடுறாரு. இப்போது நியாயப்படி பார்த்தீங்கன்னா கேம் ரூல்ஸ் படி ஜாக்லின் காலி, ஃபுல்லாகவே காலி. ஆனால் இவர் வந்து கேமை விட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டுருக்காரு. பாவம் என்ன ஆக போது தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு முட்டுக்கட்டையை போட்டால் அவர் அவ்வளோதான் புஷ்ஷன் ஆயிடுவார். திடீர்னு இப்போ தான் வந்தது, அதாவது வெடிக்காத ஒரு பட்டாசு ரொம்ப நேரமாக நம்மளும் பற்ற வச்சு வெடிக்கவே இல்லை. திடீர்னு பார்த்து தானாக ஒரு தீப்பொறி அதில் வருது.
அப்பா இனிமேல் இந்த பட்டாசு வெடிக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பட்டாசு மேலே பெரிய மழை வந்து ஊந்தா எப்படி இருக்கும், அது இந்த ஜென்மத்துக்கு வெடிக்காதுன்ற மாதிரி அந்த மாதிரி அந்த பட்டாசு போயிட்டு இருக்குது. சரி, நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இந்த ப்ரொமோட்டோவை பார்க்கும்போது என்ன வந்துச்சுன்றதை சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.